ஊழியர்களுக்கு எந்த விதமான தகவலும் குடுக்காமல், எந்த விதமான அறிவிப்பும் குடுக்காமல், இன்னிலிருந்து நிறுவனத்தை மூடுறோம் அப்படின்னு அறிவிப்பு இமெயில்ல வருது. அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல போய் என்னன்னு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு போன ஊழியர்களுக்கு இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ் இருந்துச்சு. என்னன்னா, இந்த நிறுவனம் அதனுடைய ஆபீஸஸ்ல எல்லாத்தையுமே முழுக்க தொடச்சு வித்துட்டு மூடிட்டு போயிட்டாங்க. இன்சால்வன்சி போர்டுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் மூடப்படுதுன்னா அதுக்கான தகவல் இணையத்தை வச்சிருக்கு. அந்த இணையத்துல இதுவரைக்கும் இந்த நிறுவனம் அந்த கம்பெனி மூடப்படுவதாக இன்னும் லிஸ்டே பண்ணல. திடுதிப்புன்னு மூடிட்டு ஓடிடலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஏற்பாடா இருந்திருக்கு. எங்களால அடுத்த மாசம் வாடகை கூட எங்களால பே பண்ண முடியாது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட், எங்களுடைய நாட்டினுடைய தேவைக்கு தான் நாங்க முதல்ல பார்த்துப்போம். எங்க நாட்டுல எங்களுடைய அரசு தேவையில்லாத பல செலவினங்கள் பண்ணுது, அதனால நாங்க எல்லாத்தையும் கட் பண்றோம். பல நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்துட்டு இருந்த விதிகள் எல்லாத்தையுமே நிறுத்திருக்காரு. நாங்களே கஷ்டத்துல இருக்கோம், உங்களுக்கு எதுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் நம்பர் 1 இருக்கிற வல்லரசு சொல்லுது. இதுல இன்ஃபேக்ட் ஈவன் 15 வருஷமா வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கூட இருக்கிறாங்க லாங் ஸ்டாண்டிங்கா. ஸோ அப்படியாக ஒரு வாழ்க்கையையும் குறிப்பிட்ட காலத்தை இந்த நிறுவனத்துக்காக கொடுத்த ஊழியர்களுக்கே இந்த தகவலும் இல்லாமல் நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுக்கோ மேலாளர்களுக்கோ இது முன்னறிவிப்போட தெரிஞ்சிருக்கு. நிறைய லோன் இருக்கு, நிறைய இஎம்ஐ இருக்கு, கதி கலங்கி நிக்கிறோம். அப்படியே ஃபுல் ஷட் டவுன். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது. நமக்கு லேபர் கோட் வந்துருச்சுன்னா இது எல்லாமே சட்டப்படி செல்லும். பிப்ரவரி 1 சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ப்ரோட்டஸ்ட் பண்றது அதெல்லாம் அவசியம் இல்லாதது. அவங்க சொன்னா நம்ம வெளியில போய் தான் ஆகணும். வெளியில போய் தான் ஆகணும். ஆமா. தோழர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தோழர். கடந்த 2-3 நாளா பயங்கர பேசுபொருளா மாறி இருக்கிறது கோவையில இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பத்தி தான். அது யுஎஸ் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லப்படுது. திடீர்னு ஒரு மெயில் அனுப்பி நாங்க டோட்டல் ஆபீஸையே நாங்க ஷட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க நடுத்தருவுல நிக்கிறோம், அடுத்தது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நிறைய ஊழியர்கள் கதறத கேட்க முடியுது. ஆக்சுவலா அது என்ன கம்பெனி, என்ன நடந்திருக்கு? அதாவது இந்த ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ்ன்றது ஒரு எட்டெக் கம்பெனி. எட்டெக்னா எஜுகேஷன்ல டெக்னாலஜி மூலியமாக வர்த்தகம் பண்ற பிசினஸ் பண்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அமெரிக்கால இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தொழில்நுட்பங்களை கொடுக்கறதுக்கும், அந்த தொழில்நுட்பம் மூலியமாக அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக கல்விக்கான கண்டென்ட்களை உருவாக்கி கொடுக்கறதும் இவங்களுடைய முக்கியமான பணிகளா இருக்கு. கிட்டத்தட்ட 1000 இருந்து 1500 பேர் வரைக்கும் இந்த நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டுல மட்டுமே வேலை செய்யறார்கள். இன்னும் கர்நாடகால ஆயிரக்கணக்கில் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் இங்க அமெரிக்காலையும் நூற்றுக்கணக்கில் வேலை செய்யறாங்க. இந்த ஒட்டுமொத்த நிறுவனமும், அது அமெரிக்கால இருக்கிற நிறுவனமும் சரி, இந்தியால இருக்கிற இந்த பல்வேறு இடங்கள்ல இருக்கிற நிறுவனமும் 25ஆம் தேதி அதிலிருந்து அதனுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்டது. நாங்க லிக்விடேட் பண்றோம், நாங்க மூடிடுறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண இயல்பான ஒரு விஷயம். ஒரு நிறுவனம் தன்னுடைய காலகட்டத்துல அதுக்கு வருவாய் இல்லாத போது, இழப்பு ஏற்படும் போது அரசுக்கு தெரிவிச்சுட்டு, அதுல இருக்கிற ஊழியர்களுக்கு தெரிவிச்சுட்டு, நான் இழப்பை ஈடு செய்ய முடியாத காரணத்தினால், எங்களால வர்த்தகத்தை பெருக்க முடியாத காரணத்தினால் நாங்க இந்த நிறுவனத்தை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடுறதுதான் இயல்பா நடக்குது. நமக்கு ஃபோர்டு இந்த மாதிரி பெரிய பெரிய தமிழ்நாட்டுல நிறுவனங்கள் மூடிட்டு போனதெல்லாம் நமக்கு பார்த்திருக்கோம். ஆனால் இங்க நடந்தது சிக்கலுக்குரிய விஷயம் என்னன்னா, ஊழியர்களுக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்காமல், எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல், திடீர்னு ஒரு நாள் இன்னிலிருந்து நிறுவனத்தை மூடுறோம் அப்படின்னு அறிவிப்பு இமெயில்ல வருது. அதுல அந்த இமெயில்ல வேற எந்த தகவலும் கிடையாது. நிறுவனம் மூடப்படுது அப்படின்ற தகவல் மட்டும்தான். ஊழியர்கள் இந்த மாசம் சம்பளம் வரும், சம்பளத்துல கடன் கொடுக்கணும், இஎம்ஐ கொடுக்கணும். இந்த பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்குள்ள இருக்கிற ஊழியர்கள் திடுதிப்புன்னு இது வரும்போது அதுல ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கு. அந்த தொடர்ச்சியாக இமீடியட்டா அடுத்த நாள் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசு கலெக்டரை போய் பார்த்திருக்காங்க, லேபர் கமிஷனரை போய் பார்த்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் இந்த இமெயில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல போய் என்னன்னு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு போன ஊழியர்களுக்கு
இன்னும் வந்து ஷாக்கிங்கான நியூஸ் இருந்துச்சு. என்னன்னா, இந்த நிறுவனம் அதனுடைய ஆபீசஸ்ல எல்லாத்தையுமே முழுக்க தொடச்சு வித்துட்டு மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்றது வந்து அப்பதான் வந்து ஊழியர்களுக்கு தெரிய வருது. பெரும்பகுதியான ஆபீஸ்ல ஊழியர்கள் இதுல அவங்களோட சொந்த பில்டிங்ல தான் ரன் பண்ணிருக்காங்க, அதையே சேல் பண்ணிட்டாங்களா? இல்ல வாடகைக்கு இருக்கிற இடங்கள், அந்த வாடகைக்கு உள்ள கம்ப்யூட்டர், டேபிள் இது எல்லாத்தையுமே சுத்தமாக வித்துட்டு இந்த நிறுவனங்கள் ஓகே, இந்த நிறுவனம் எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே வந்து அதுக்கு தெரிஞ்சிருந்து நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருந்தனால வித்துட்டு அவங்க வந்து முழுசா தொடச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த ஓகே. நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தினுடைய மேலாளர்களுக்கு கண்டிப்பாக இது மூட போறாங்கன்றது முன்னறிவிப்போட தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை ம். மூடி மறைச்சிட்டு தப்பிச்சு ஓடிடலாம். கையில இருக்கிற காசு எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு ஓடிடலாம்ன்ற மனப்பான்மையில இருக்க பொருளெல்லாம் வித்துட்டு, இந்த ஆபீஸஸ மூடிட்டு, ஒரு மெயில போட்டுட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடலாம் அப்படின்னு இந்த நிறுவனங்களுடைய மேலாளர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஓகே. நல்லபடியாக இந்த ஊழியர்கள் உடனடியாக வந்து கலெக்டர் ஆபீஸ் போனது, உடனடியாக வந்து லேபர் கமிஷனர போயிட்டு வந்து இதுல வந்து தலையிடணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் 2 குடுத்திருக்கிற பட்சத்துல, இந்த அ நிறுவனம் இதை வந்து நாங்க வந்து நாங்க அப்படிலாம் ஓடிடல. நாங்க வந்து குடுப்போம், காசு குடுப்போம். எவென்ச்சுவலா குடுத்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து இத்தனை நியூஸ், இத்தனை போராட்டங்கள் நடத்தினதுக்கு அப்புறம், இப்ப வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஓகே. நிறுவனம் ஏமாத்துறதுக்கு வந்து முன்முயற்சி இல்ல, ஏமாத்த போறதில்ல அப்படின்னா, இந்த முதல் துவக்க தகவல் வரும்போதே, இதுதான் வந்து எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதெல்லாம் வந்து குடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நிறுவனம் ஒரு அப்ஸ்காண்ட் ஆகணும் போற முயற்சிய தடுத்து நிறுத்தியிருக்கிற சூழல் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல ஒரு நாள் நைட்ல இப்படி ஒரு மெயில் போட்டு ஒரு கம்பெனிய மூடிட முடியும். அதுவும் 3000 பேர், 2000 பேருன்னு சொல்றாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே வேதனையா இருக்கு. சோ அத வந்து சாதாரணமா கடந்து போயிட முடியுமா? இது சாதாரண ஒரு விஷயம் தானா? அதாவது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் ஒரு பகுதியில வந்து போகுது அப்படின்றது வந்து அரசு வந்து முக்கிய கவனம் கொடுத்து, அதுவும் இப்படி வந்து வளர்ற துறையில ஐடி வந்து கன்டினியூஸா வளர்ந்துகிட்டே இருக்கு இந்தியால. வளர்ந்துகிட்டே இருக்கிற இடங்கள்ல ஒரு துறையில ஒரு நிறுவனம் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடைய வேலையை வந்து பறிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுல ஏன் அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிறுவனம் மூடணும் அப்படின்னா, அதனுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ அரசுகிட்ட குடுத்து அப்ரூவல் வாங்கணும். நான் வந்து ஓகே. எனக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கு. அதன் அடிப்படையில எனக்கு வந்து மூடுறதுக்கு எனக்கு வந்து உரிமை குடுங்க. அந்த உரிமை குடுத்தீங்கன்னா தான் நான் வந்து மூட முடியும். நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு இருக்கிற கடன்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அடைச்சுருவேன். என் இருக்கிற பொருளெல்லாம் நான் வித்துட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அறிவிக்கணும். நிறுவனம் வந்து அறிவிக்கணும். இத அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த அ லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து உன்னுடைய லாஸ் எல்லாம் வந்து அடைக்க முடியாத பட்சத்துல, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நீ அறிவுரை சொல்லு. நீ வந்து அவங்க குறைந்தபட்சம் 1 மாதத்துக்கு முன்னாடி நீ வந்து சொல்லணும். அப்பதான் அவங்க திட்டமிட ம். முடியும். திடுதிப்புன்னு சொன்னா அவங்க வந்து பொருளாதாரத்தை சரி கட்ட முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. அந்த பட்சத்துல இத வந்து நீங்க முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்து, அப்ப யார் யாருக்கெல்லாம் கடன வந்து திருப்பி குடுக்கணும், பேங்க்குக்கு எவ்வளவு குடுக்கணும், பிஎஃப் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பிஎஃப்ல குடுக்க வேண்டியது எவ்வளவு குடுக்கணும், கிராச்சுவிட்டி குடுக்க வேண்டியது எவ்வளவு குடுக்கணும். இதெல்லாம் போக தான் அவங்க வந்து லாஸ்ட்க்கு வந்து குடுக்க வேண்டியதா இருக்கும். இல்ல வட்டிக்கு வந்து குடுக்க வேண்டியதா இருக்கும். அரசு ஓகே. இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணாங்கன்னா, முதல்ல எம்ப்ளாயீஸ்க்கு குடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்துட்டு, பின்னாடி வந்து நீ பேங்க்குக்கு கட்ட வேண்டியதெல்லாம் கட்டுன்றது தான் சட்டம். ஆனால் ஓகே. இதெல்லாம் இந்த நிறுவனம் பின்பற்றவே இல்லை. இன்சால்வன்சி போர்டுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனம் மூடப்படுதுன்னா, அதுக்கான தகவல் இணையத்த வந்து வச்சிருக்கு. அந்த இணையத்துல இதுவரைக்கும் இந்த நிறுவனம், அந்த கம்பெனி மூடப்படுவதாக இன்னும் வந்து லிஸ்ட்டே பண்ணல. மொத்தம் ஓகே. இவங்க வந்து சட்டப்படி, சட்டத்தில் இருக்கிற ப்ராசஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல், திடுதிப்புன்னு மூடிட்டு ஓடிடலாம் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய ஏற்பாடா இருந்திருக்கு அப்படின்றது தான் அந்த பின்னணியில தான் எங்களோட குற்றச்சாட்டு வந்து வருது. ஓகே. இப்ப இதெல்லாம் அந்த கம்பெனி தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கு. இப்போ ஆமா. எனக்கு என்ன டவுட்னா சரி இப்போ எக்ஸாம்பிள் ஐடி ஊழியர்கள், ஐடி வேலை அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இப்ப அந்த கம்பெனி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் எஜ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வேலை என்னவா இருக்குன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டீச்சிங் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே ஐடி செக்டார் கீழ தான் வருதா? ஆமாம். நம்ம இந்தியால ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லும்போது, ஐடிய வந்து 2ஆ வந்து 2 பெரும்பகுதியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஐடி தொழில்நுட்பத்தை உருவாக்குவது, சாஃப்ட்வேரை உருவாக்குவது.
பிளாட்ஃபார்மை உருவாக்குவது, அதை வந்து மேனேஜ் பண்ணுவது அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பிளாட்ஃபார்ம் இல்ல சாஃப்ட்வேரை பயன்படுத்துற துறை, ஐடி எனேபிள்டு சர்வீஸ், ஓகே. ஐடிஎஸ், பிசினஸ் ப்ராசஸிங், பிபிஓ, மெடிக்கல் கோடிங், இ பப்ளிஷிங், இந்த மாதிரி வந்து கண்டென்ட் ஜெனரேஷன், இது இது எல்லாமே ஈவன் எட்டெக், அதாவது எஜுகேஷன் டெக்னாலஜி, ஃபின்டெக், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, இது எல்லாமே இந்த துறைக்குள்ள தான் வந்து ஐடி எனேபிள் சர்வீஸ்க்குள்ள வருது. இவங்களுடைய பிரதானமான ஒர்க்கிங் வந்து தொழில்நுட்பத்தை நம்பி. அவங்க எந்த ஓகே. எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் வந்து அவங்க சேவை செய்யலாம். ஆனால் அவங்களுடைய அடிப்படை கோர் வந்து தொழில்நுட்பம் தான், பிளாட்ஃபார்ம் தான். ஓகே. இந்த குறிப்பிட்ட ஃபோக்கஸ் அண்ட் எஜுமேட்டிக்ஸ் வந்து அமெரிக்கால FEV டூட்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து ரன் பண்றாங்க. இந்த ஓகே. வெப்சைட் ஆர் போர்ட்டல் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், நம்ம ஊர்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதிரியான பள்ளிகள்ல டைப் வச்சு அங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஹோம் ஒர்க், அங்க இருக்கிற மாணவர்கள் வீட்ல இருந்து வந்து படிக்கக்கூடிய தகவல்களை வந்து உருவாக்குவது, அதுல ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்றது, இந்த மாதிரியான சப்போர்ட்களை வந்து இந்த நிறுவனம் பண்ணிட்டு இருந்துச்சு. So, இங்க ஓகே. நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஐடி நிறுவனம், அதுவும் குறிப்பாக ஐடி எனேபிள்டு சர்வீஸ்ல இருக்குது. இதுதான் வந்து கிட்டத்தட்ட 30% ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துகிற செக்டார் ஐடி எனேபிள் சர்வீஸ் தமிழ்நாட்டுல. ஓகே. இப்போ இன்னொரு இது, இப்போ இந்த மூடப்பட்டதா சொல்லப்படும் அந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? மத்த பிரான்ச்சஸ் எல்லாம் இயங்குதா? இப்படி நீங்க குறிப்பிடும் போதே சொன்னீங்க அவங்களோட தளத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணல, இது வரைக்கும் மூடப்படுது அப்படின்னு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, அது நல்லாயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. அப்ப கோயம்புத்தூர்ல மட்டும் மூடி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இது வந்து உலகம் முழுக்க இந்த நிறுவனம் வந்து மூடப்பட்டிருக்கு. அமெரிக்காலையும் மூடி இருக்காங்க, கோயம்புத்தூர்ல, சென்னையில, பெங்களூர்ல, இது எல்லா இடங்கள்லயும் வந்து மூடப்பட்டிருக்கு. அவங்களுடைய தளத்துல அந்த இன்ஃபர்மேஷனை இதுல இருந்து போட்டிருக்காங்க, சாட்டர்டேல இருந்து போட்டிருக்காங்க. பட் இது வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டிய தளங்கள்ல தெரிவிக்கல, அங்க வந்து இது வெளியிடல. அதுதான் வந்து இங்க இருக்கிற சட்டங்களை பின்பற்றல அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தகவலின் அடிப்படையில மட்டும்தான் இந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்குது அபிஷியலா அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அரசு கிட்ட, லேபர் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காங்களா மூடுறோம் அப்படின்னு கேட்டா இல்லைன்றாங்க. அங்க இருக்கிற ரெவென்யூ ஆஃபீஸரோ இல்ல வந்து சாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் IAS கிட்ட கேட்டா எங்கேயும் இல்ல, கலெக்டர் கிட்ட கேட்டா அந்த மாதிரி எந்த தகவலும் இங்க இல்ல அப்படின்றாங்க. ஸோ அரசுக்கு இங்க இருக்கிற சட்டங்களை ஃபாலோ பண்ணாமல், தெரியாமல் அவங்க வந்து இந்த சட்டத்தை பின்பற்றாமல் இந்த முடிவுக்கு போயிருக்கிறது தான் சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றோம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வெளியில வரக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா, திடீர்னு வந்த மெயில்னால ஐடி ஊழியர்களுக்கு வேலை போயிடுச்சு, நடுத்தருவுல நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. திரைமறையில நடக்கக்கூடிய வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? இதுக்கு பின்னணியில இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இத பத்தி யாரும் பேசல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? அதாவது இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ஊழியர்கள் தொடர்ச்சியாக எல்லா தகவல்களையும் வந்து மீடியா மூலியமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இதுல முக்கியமாக வந்து மீடியாக்கள்லயும் வெளியில வந்து பேசப்படாத விஷயம் வந்து இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து சங்கமாக இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது யூனியன் ஆஃப் ஐடி அண்ட் ஐடிஎஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் இப்போ வந்து சாம்சங்ல வந்து வெற்றி கண்ட CITU, இந்த 2 கைடன்ஸ் படி தான் அங்க இருக்க ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஊழியர்கள் கலெக்டர் போய் பார்த்தது, அங்க இருக்கிற ஊழியர்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணது. இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 2 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக ஆமா, சட்டத்தின் அடிப்படையில இதுக்கு எப்படி வந்து அந்த எம்ப்ளாயருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதற்கான முயற்சிகள் வந்து சங்கமாக வந்து செய்யறாங்க. அந்த சங்கமாக செய்யறாங்கன்றது வந்து நமக்கு வந்து வெளியில முக்கியமாக வராத ஒரு தகவலா இருக்கு. 2வது, இல்ல, இது எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த ஆபீஸ்ல, அந்த அலுவலகத்துல இதுவரைக்கும் சங்கம்னு ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கு, இந்த யூனியன் பத்தின தகவலே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு கிடைச்ச தகவல். இப்ப இந்த பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கம் மூலமா இதை பண்ண முடியுன்ற விஷயங்கள் பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இஷ்யூஸ் வரும்போதுதான் அங்க வந்து ஆல்ரெடி வந்து அந்த நிறுவனங்கள்ல எங்களுக்கு மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. பட் இந்த அளவுக்கு வந்து ஊழியர்கள் இல்ல, இந்த அளவுக்கு மெம்பர்ஸ் இல்ல. இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதை வந்து சட்டப்படியா எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா சட்டத்துல எல்லாரும் சேர்ந்து போட்டாதான் வந்து நம்ம வந்து சட்டத்துல வந்து கொண்டு போக முடியும்ன்ற அம்சங்கள்லாம் இருக்க அந்த பட்சத்துல எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து இதை போராடணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து வழி நடத்திட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸும் நமக்கு வந்து யூனியன் பொருந்தும்,
நமக்கு வந்து உரிமைகள் இருக்கு. அதை வந்து நம்ம சட்ட ரீதியாக நம்ம வந்து வென்று காட்ட முடியும். நம்ம ஒண்ணா சேர்ந்தா நம்ம அதை கண்டிப்பாக வந்து அமல்படுத்த வைக்க முடியும் சட்டத்தை. அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து கற்பிக்கப்படாத ஒரு வந்து அம்சமா இருக்கு. எஜுகேஷன்லயும் சரி, நமக்கு வந்து படங்கள்ல இது எல்லாத்துலயுமே ஐடினா வந்து ஒரு இதெல்லாம் இல்லாத ஒரு அமைப்பு. ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில இருக்கும் சங்கம், ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கும் சங்கம், ஐடி நிறுவனத்துல சங்கம் இருக்காது அப்படின்றதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதில் அந்த அவேர்னஸ் வந்து வளர வளர சங்கங்கள்ல சேர்றாங்க. இந்த மாதிரியான உரிமையை ஒன்னா சேர்ந்து கேட்கறதுக்கான முயற்சிகள்ல வந்து ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சாம்சங்ல நடந்த மாதிரி இப்ப சாம்சங்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, கையில கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வந்து கண்டிப்பாக ஊழியர்களுக்கு காம்பன்சேஷனும் அவங்களுக்கு தேவையான நலன்களையும் வந்து வாங்கி தர முடியும்ன்றது டெஃபினட்டா நம்புறோம். இப்போ இந்த இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எம்ப்ளாய் ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த மாதிரியான ஒரு மெயில் வருது திடீர்னு அப்படின்னு அந்த மெயில பார்த்தோம்னா அந்த ஐடி எம்ப்ளாய்க்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? இப்படி தன்னோட கம்பெனிய மூடுறாங்க, இல்ல உங்களோட வேலையை விட தூக்கிட்டாங்க, எந்த முன்னறிவிப்பும் இல்லாம தூக்கிட்டாங்க அப்படின்னு மெயில் வருது, ஒரு இன்டிமேஷன் வருதுன்னா அவருக்கு என்ன முதல்ல ஞாபகம் வரும்? முதல்ல தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்றதுதான் வந்து மண்டையில வந்து எல்லாருக்குமே வந்து ஓடும். என்னால் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாசம் சம்பளம் வரும், சம்பளம் வந்தோடனே இதுக்கு வந்து செலவழிக்கலாம். அந்த எதிர்பார்ப்பை வந்து எல்லாரும் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாங்க, கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற கமிட்மெண்ட்டே நம்மளால பூர்த்தி பண்ண முடியாது. அடுத்து வேலை கிடைக்குமான்னு தெரியாது, எப்ப கிடைக்கும்னு தெரியாது. ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இதுல கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு நம்புறோம். ட்ரம்ப் வந்து எஜுகேஷனுக்கு நான் வந்து காசு கம்மி பண்ண போறேன் அப்படின்னு வந்து வெளிப்படையாக வந்து சொல்றாரு. அப்ப இது வந்து ஒரு எஜுகேஷன் நிறுவனம், அமெரிக்கால வந்து குறிப்பாக செயல்படுற அங்க இருக்கிற ஸ்கூலுகள்ல செயல்படுற நிறுவனம். காஸ்ட் கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பா இதுக்கும் பாதிப்பு வரும் தெரிஞ்சு முன்கூட்டியே வந்து இது மூடுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து எழுது. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும்போது இன்னும் பல நிறுவனங்கள் மூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் அதிகமாக ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் வந்து வர வர அதனுடைய தாக்கம் இந்தியாவை குறிப்பாக எப்படிலாம் வந்து தாக்க போகுதுன்றது பார்க்கும்போது இன்னும் மோசமாக இருக்கலாம் அப்படின்ற நிலைப்பாடு தான் இது வரைக்கும் இருக்கு. அப்ப வேலைவாய்ப்பு வந்து இன்னும் அதிகரிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் வேலை செய்த துறையில எனக்கு இருக்கிற ஸ்கில் செட்டுக்கு வேலை கிடைக்காத போது நான் வந்து இன்னும் 6 மாசத்துக்கோ 8 மாசத்துக்கோ நான் வந்து எப்படி வந்து குடும்பத்தை நடத்த போறேன் அப்படின்ற மனசுல இருக்க ஓடுற பிரச்சனைகள்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கான சிக்கல்களை வந்து உருவாக்கும். இதுல பல லீகலா அவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். அவருக்கு அடுத்தது இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸா சொல்லக்கூடிய விஷயம். ஓகே. லீகலா இந்த ஊழியர்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது, இந்த தகவல்கள் எந்த அடிப்படையில சொல்றாங்க? இப்ப இங்கெல்லாம் வந்து எந்த காரணமும் சொல்லல. ஒரு நிறுவனம் க்ளோஸ் பண்ணப்படுது அப்படின்னா, நீங்க வந்து சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? சட்டத்தை ஃபாலோ பண்ணா எனக்கு எவ்வளவு நீ குடுப்ப? காம்பன்சேஷன். ஒரு நிறுவனத்தை மூடுனா எதுவுமே குடுக்காமல் போக முடியாது. அந்த ஊழியர்களுக்கு காம்பன்சேஷன் குடுத்துட்டு தான் வந்து அந்த நிறுவனம் போணும். அப்ப எவ்வளவு குடுப்பீங்க? இந்த எப்ப குடுப்பீங்க? இந்த தகவல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எந்த டாக்குமெண்ட்லயும் வந்து ஊழியர்கள் வந்து சைன் போடணும். இதெல்லாம் தகவல்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போட்டாங்கன்னா எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து கொண்டு போய் நிற்கும். இதில் சரியாக தகவல்கள் வராத போது கண்டிப்பாக இதே மாதிரி கூட இருக்கிற ஊழியர்கள் பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஊழியர்களையும் வந்து ஒன்னா திரட்டி, ஏன்னா தனிநபராக நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து லிமிடேஷன் இருக்கு. அரசும் வந்து நம்மள வந்து எண்ணிக்கை கூடும்போது தான் வந்து விரைவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கு. அப்ப நம்ம கூட இருக்கிற தொழிலாளிகளையும் அவங்க கூட இருக்கிற கொலீக்ஸையும் வந்து வாட்ஸ்அப் குழுக்கள்ல அந்த மாதிரி நேச்சுரலா வந்து ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனடியாக போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். இந்த மாதிரி நிறுவனம் எங்களுக்கு சொல்லியிருக்கு. எங்களுக்கான காம்பன்சேஷனும் எப்ப குடுப்பாங்க? எந்த அடிப்படையில க்ளோஸ் பண்றாங்க? எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு குடுக்க மாட்டேங்குது. ஸோ இதுல வந்து சட்ட மீறல் இருக்கிற மாதிரியான எங்களுக்கு வந்து சந்தேகம் வருது. இதுல நீங்க தலையிட்டு எந்த அடிப்படையில இது நடக்குதுன்றதை எங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ லேபர் கமிஷனருடைய பொறுப்பு அந்த நிறுவனத்துக்கிட்ட பேசி, அவர்தான் அத்தாரிட்டி, அவர்தான் அரசாங்க அதிகாரி. அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு பேசி எந்த பிரச்சனை அடிப்படையில இதை பண்ணிருக்கீங்க? யாரை கிட்ட முடிவெடுத்தீங்க? அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? இல்லைன்னா நீ திருப்பி நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு டிக்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில இதை வந்து அணுகணும் அப்படின்றதுதான் இனிஷியல் ஸ்டெப். இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா இமிடியேட்டா அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும்.
இதனால இப்படி பாதிக்கப்பட்ட மற்றவங்களையும் சேர்த்து அந்த நடவடிக்கை முன்னெடுக்கும் போது நமக்கான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசும்போது நீங்க சொன்னீங்க, இந்த லேபர் சட்டத்துல சில திருத்தங்கள் கொண்டு வராங்க, அந்த திருத்தங்கள் கொண்டு வந்தா இந்த மாதிரி திடீர்னு ஒரு கம்பெனி நினைச்சா யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் இதுல சட்டம் அந்த அமலுக்கு வராமலேயே இது நடந்துருச்சு அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது. நமக்கு வந்து லேபர் கோடு வந்துருச்சுன்னா இது எல்லாமே சட்டப்படி செல்லும் அப்படின்றதுதான் நடைமுறையா மாறும். பிப்ரவரி 1 பல சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ப்ரோட்டஸ்ட் பண்றது அதெல்லாம் அவசியம் இல்லாதது. அவங்க சொன்னா நம்ம வெளியில போய் தான் ஆகணும். வெளியில போய் தான் ஆகணும். ஆமா. பிப்ரவரி 1 அதை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பட்ஜெட் செஷன்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வரும் பட்சத்துல இந்த பிரச்சனைகள் இன்னும் உரிமைகள் வந்து பறிக்கப்படும், இன்னும் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது என்ன ஆக்ட் ஆக்சுவலா? இது வந்து 44 தொழிலாளர்கள் சட்டத்தை சுருக்கி 4 தொகுப்பு லேபர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 லேபர் கோட்ஸா வந்து மாத்துறாங்க. அந்த 4 லேபர் கோட்ஸும் பல்வேறு மாநிலங்கள் டிராஃப்ட் ரூல்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இதை வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருந்த பின்னணியில விவசாய சட்டத்தை பாஸ் பண்ண இமீடியட்டா இந்த சட்டங்களையும் வந்து பாஸ் பண்ணாங்க. விவசாய சட்டம் பாஸ் பண்ணதுல பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்ததுனால இது வந்து பெருசா வந்து தெரியல. அதுலயே வந்து அப்போசிஷன் எல்லாரும் வாக் அவுட் பண்ணி அங்க வெளியில போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போயிட்டாங்க. அந்த பின்னணியில லேபர் கோட வந்து இந்த கோட்ஸை வந்து பின்னாடி பாஸ் பண்ணிட்டாங்க. இது அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸும் வந்து இதுக்கான டிராஃப்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுல 4 முக்கியமான சட்டங்கள் வருது. சோசியல் செக்யூரிட்டி கோடு, வேஜ் கோடு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கோடு, அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கோடு. ஸோ இதுல இந்த 4 விஷயங்களிலும் 44 சட்டங்களை சுருக்கிறதுனால பல்வேறு உரிமைகள் வந்து விட்டுருக்காங்க. அந்த பல்வேறு உரிமைகள்ல விடுறது முக்கியமாக ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து உள்ள கொண்டு வராங்க. அதாவது பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ், நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படின்ற பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கு முன்னாடி வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட், எப்போ வேணாலும் நினைச்சா துரத்தலாம் அப்படின்னு இருந்தது. ஐடியில பை டாக்குமெண்ட் கான்ட்ராக்ட் வந்து பெருசா கிடையாது. ஆனால் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது பர்மனன்ட் எம்ப்ளாயீஸை வந்து தூக்கிட்டு ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாயீஸா வந்து போடுறதுக்கான எல்லா முயற்சிகளும் வந்து இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஐடி துறையில ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகபிள் கிடையாது. இந்த சட்டம் வந்துருச்சுன்னா எல்லா துறைக்கும் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வரும். 10 மாசத்துக்கு 11 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் வந்து திருப்பி ரினியூ பண்ணிக்கலாம். பல நாடுகள்ல இந்த கான்ட்ராக்ட் வந்து 3 வாட்டி தான் ரினியூ பண்ணணும். இதை வந்து நீங்க 3 வருஷத்துக்கு தான் மேக்சிமம் போடணும் அப்படின்ற வந்து வரைமுறைகள் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனால் இந்தியால இந்த கொண்டு வர சட்டத்துல எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க ஒரு யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இது ரினியூ பண்ணி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆற வரைக்கும் இந்த கான்ட்ராக்டே போடலாம். கான்ட்ராக்ட்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு இருக்காது, உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு உரிமை இருக்காது. பேசினா கான்ட்ராக்டர் நான் ரினியூ பண்ண மாட்டேன்னு வந்து மிரட்டுவாங்க. அதனால ஒரு ஒர்க் பிளேஸை டாக்ஸிக் ஒர்க் பிளேஸா மாறுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் வந்து இந்த செட்டப் வந்து கொண்டு போகும். கிட்டத்தட்ட ஒரு அடிமை சமூகம் மாதிரியான நடத்துறதுக்கு தான் இது வந்து கொண்டு போகும். ஸோ அப்படியான சட்டங்கள் வந்து வரப்போது. இன்னும் மோசமான பல்வேறு அம்சங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தனியா வந்து பேசினா கரெக்டா இருக்கும். பேசணும். இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்போட நடவடிக்கைக்கும் இதுக்குமே தொடர்பு இருக்கிறதா சந்தேகம் தெரிவிக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு அது ரொம்ப நெருக்கமா பார்க்க வேண்டிய தேவையா இருக்கு? அதாவது ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, முக்கியமாக அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட், அதனால வந்து எங்களுடைய நாட்டினுடைய தேவைக்கு தான் நாங்க வந்து முதல்ல பார்த்துப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு செயல்பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டுல எங்களுடைய அரசு தேவையில்லாத பல செலவினங்கள் பண்ணுது, அதனால நாங்க எல்லாத்தையும் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, பல நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில கொடுத்துட்டு இருந்த நிதிகள் எல்லாத்தையுமே வந்து நிறுத்தியிருக்காரு. பல நாடுகள் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நாடுகளுடைய மறுகட்டமைப்புக்கோ வளர்ச்சிக்கோ இந்த நிதிகள் வந்து பயன்பட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லா இப்ப நிறுத்துறாங்க. நாங்களே வந்து கஷ்டத்துல இருக்கோம், உங்களுக்கு எதுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் நம்பர் 1 இருக்கிற வல்லரசு வந்து சொல்லுது. அப்ப இந்த நாடுகளுடைய ஃபண்ட் எல்லாம் கட் பண்ணும் போதே கூடவே என்ன சொல்றாருன்னா, வெளியில மட்டும் இல்ல உள்ளுக்குள்ளேயும் என்னுடைய மிலிட்டரியில வந்து அதிகப்படியா தேவையில்லாத செலவினம் இருக்கு.
என்னுடைய கல்வியில வந்து தேவையில்லாத செலவு இருக்கு. ஸோ என் மருத்துவத்துல தேவையில்லாத செலவு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் நிறுத்தப் போறேன். இத நிறுத்திட்டு நான் வந்து திருப்பி நான் எது தேவைன்னு நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நான் குடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு லாஜிக்கோட வந்து அணுகுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், ம். நடக்காது அப்படின்னு. ட்ரம்ப்புடைய செயல்முறையே என்னன்னா, எதையுமே நான் மதிக்க மாட்டேன். நான் நினைச்சத நான் வந்து செய்வேன். அப்படின்ற ஒரு தாந்தோணித்தனத்தோட வந்து நடக்கிற ஒரு இயல்பா இருக்கிறதுனால, அவரு வந்து இந்த முடிவை வந்து சொல்லும்போது, அது தானாக மார்க்கெட்ல அது ஒரு பெரிய பயத்தை வந்து உண்டு பண்ணுது. நாளைக்கே ஓகே. வந்து நம்ம தயாராகாத நிலையில இவரு வந்து ஃபினான்ஸ கட் பண்ணாருன்னா, நம்ம யாரையும் நம்ம மார்க்கெட்ல கொண்டு போய் நம்ம நிறுவனத்த விக்கவும் முடியாது. நம்ம பொருட்களையும் வந்து விக்க முடியாது. அப்படியே வித்தாலும் அடிமாட்டு ரேட்டுக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ணணும். அதனால வாய்ப்பு இருக்கும்போது வித்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிறுவனங்கள் மூடிட்டு போறதுக்கான ஏற்பாடுக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்றது ஓகே. தான் அவர் வந்து பார்க்கிறோம். எஜுகேஷன் அது அந்த சில இத கம்மி பண்ணணும்னு சொன்னதுனால, மேபி அதோட எஃபெக்ட் இதுல இருக்கலான்ற சந்தேகம் தெரிவிக்கிறீங்க. அப்படிதானே? இருக்கலான்னு சந்தேகம் வருது. ஆமா. இது ஓகே. ஆனா இன்னும் வந்து இப்ப ஓப்பனா இந்த எங்கேயும் எந்த தகவலும் இல்ல அதுல. சொல்லுங்க. ஓகே. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த நிறுவனம் அங்க இருந்த நிறுவனம் அந்த ஆபீஸ்ல இருந்தக்கூடிய சிஸ்டம் எல்லாத்தையுமே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சேல் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுல இருந்த உயரதிகாரிகளுக்கெல்லாம் இதோட பிளான்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? கண்டிப்பாக அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுக்கோ, மேலாளர்களுக்கோ இது வந்து முன்னறிவிப்போட தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க ஓகே. திட்டமிட்டு அவங்க பிளான் பண்ணி இத பண்ணியிருக்கிறாங்க. இது அரசின் கவனத்துக்கு கொண்டு வராமல் எவ்வளவுக்கு எவ்வளவு சுருட்டிட்டு நம்ம ஓட முடியுமோ ஓடிடலாம். இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ல மெஜாரிட்டி இருக்காங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஒண்ணா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம போயிட்டா கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஆளும் இல்ல. ஸோ அதனால வந்து எடுத்துட்டு ஓடிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிட்டு இப்ப அந்த ஓடிடலாம் உயர் அப்படின்றது தான் அதிகாரிகள் வந்து மேல முயற்சி நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. எடுக்க முடியுமா? அந்த உயர் அதிகாரி மேல தான் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க மேல தான் நடவடிக்கை இருக்கும். அதனால ஒரு நிறுவனத்தை சட்டப்படியாக வழிநடத்த வேண்டியது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை ஓகே. சட்டப்படி மீறி இருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு அவங்க மேல தண்டனை கண்டிப்பாக இருக்கும். அந்த தண்டனை பெற்றுத் தருவதற்கும் ஓகே. ஊழியர்களுக்கு காம்பன்சேஷன் பெற்றுத் தர்றதுக்கும் தான் இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ 5 வருஷம், 6 வருஷம் அவங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட், பிஎஃப் அமௌண்ட் இதெல்லாம் நெறைய பேருக்கு பெண்டிங் இருக்கு. பல பேர் வந்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை என்ன பண்ணணும்னே தெரியலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்கு? இதுல இன்ஃபாக்ட் ஈவன் 15 வருஷமா வந்து வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் கூட வந்து இருக்கிறாங்க லாங் ஸ்டாண்டிங்கா. ஸோ அப்படியாக ஓகே. ஒரு வாழ்க்கையே முக்கியமான குறிப்பிட்ட காலத்த வந்து அ இந்த நிறுவனத்துக்காக குடுத்த ஊழியர்களுக்கே எந்த தகவலும் இல்லாமல் நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக போராடி வாங்குறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஒண்ணா சேர்ந்து போராடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து தொடர்ச்சியாக வெற்றிகள் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில இத வந்து நமக்கு ஊழியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சட்டப்படி கிடைக்க வேண்டிய இந்த கிராஜுவிட்டி பிஎஃப் தாண்டி அவங்களுக்கான ஒரு இழப்பீடையும் வந்து கண்டிப்பாக பெற்றுத்தந்து சங்கம் வந்து போராடும் அப்படின்றது தான் வந்து இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறது. ஓகே. ரொம்ப நன்றி. நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணதுக்கு. இறுதியா நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருந்தா பகிரலாம். பகிர்ந்து முடிக்கலாம். முக்கியமா என்னன்னா, இந்த நிறுவனம் மட்டும் இல்லாமல், இந்த மாதிரியான பல்வேறு நிறுவனங்கள் பல தப்புக்கள வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த தப்புகள் எல்லாத்தையுமே வந்து வெளியில கொண்டு வரது தான் வந்து ஒரு முக்கியமான பணியாக வந்து இந்த காலகட்டத்தில பார்க்கிறோம். அந்த முக்கியமான பணியை வந்து ஊழியர்கள் மட்டும் தான் அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்ற ஊழியர்கள் மட்டும் தான் செய்ய முடியும். அதை செய்வதற்கு நமக்கு வந்து தனியா செய்வத விட ஒரு சங்கமாக சேர்ந்து செய்யும்போது, ஐடி துறையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு பொதுமக்களுக்கும், அரசுக்கும் நம்ம வந்து உணர்த்த முடியும். அப்படி உணர்த்தினால் மட்டுமே நமக்கான சட்டங்களும், நமக்கான உரிமைகளும் வந்து பெற முடியும். அது இல்லாத பட்சத்துல இந்த சமூகம் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் வந்து ரொம்ப ஹேப்பியா எல்லா பிரச்சனையும் இல்லாமல் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு இருக்கு. அதை உடைத்து நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனையும், நம்ம தேவைகளையும் வந்து பூர்த்தி செஞ்சுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது தான். ஓகே. ரொம்ப நன்றி. நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணதுக்கு.